வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் ஒரு 8 மாநிலத்தில் இருந்து வந்தவங்க தொகுதி மறுசீராய்வுக்கு சில கோரிக்கைகளை எல்லாரும் சேர்ந்து பேசியிருக்காங்க. மேக்சிமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சிகள் எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க. இன்னும் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. வேறு கட்சிகள் இதுக்கு ஆதரவாக யாருமே வரல. கர்நாடகத்திலேருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க. இப்படி இதுல இருந்தே வந்திருக்காங்களே ஒழிய வேற இதுல இருந்து எங்கேயும் எதிர்க்கட்சி முதலமைச்சர், எதிர்க்கட்சிக்கு ஆதரவான அமைப்புகள் வந்திருக்காங்க. அதுல சில தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அது என்ன தலைப்பு வச்சு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நியாயமான தொகுதி பங்கீடு குழு அப்படின்ற மாதிரி ஒரு குழுவை வச்சு முதலமைச்சர் தலைமையில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, 30 வருஷம் இந்த தொகுதி மறு ஆய்வை தள்ளி போடணும். மக்கள் தொகை அடிப்படையில் சீட்டு ஒதுக்குறத 30 வருஷம் தள்ளி போடணும். அப்படி ஒதுக்காம இருக்கிறவர் 30 வருஷம் தள்ளி போட்டாச்சுன்னா, இதே தமிழ்நாட்டில் 39 எம்பி, இதே போல இந்தியா முழுவதும் 543 எம்பி அப்படிங்கிற ஒரு கணக்குல அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு முதலமைச்சர். இது மத்திய சர்க்கார் கேட்குறாங்களா கேட்கலையாங்கிறது தெரியல. ஏற்கனவே 21 வருஷம் 25 வருஷம் ஏற்கனவே தள்ளி வச்சாச்சு. மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து நிர்ணயிக்கணும்னா வளர்ச்சி குன்றிடும். சீட்டு கூடுது குறையுது, நம்ம உரிமை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். வளர்ச்சிங்கிறதே குன்றிடும். 8 லட்சம் பேருக்கு 5 கோடி ரூபாய்ன்னு வைங்க. 10 லட்சம் பேருக்கு 5 கோடி ரூபாய்னா எதுக்கு பத்தாது. ஆக மொத்தம் ஒரு படி அரிசி ஆக்கி வச்சுக்கிட்டு 100 பேர் சாப்பிட்றதுக்கு, ஒரு படி ஆக்கி வச்சுக்கிட்டு 50 பேர் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது இந்த மாநிலமாக தான் சரிதான். நமக்கு எந்த மாநிலம் எதிரி கிடையாது, எந்த மாநிலம் நமக்கு ஆதரவும் கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுறோம். இப்போ முதலமைச்சர் இன்னைக்கு என்ன பேசிட்டாருன்னா, இதை 30 வருஷம் தள்ளி வைங்க, இப்போதைக்கு வேணாம். மக்கள் தொகை அடிப்படையில் சீட்டு குறைஞ்சா எங்களுக்கு 8 சீட்டு 10 சீட்டு 12 சீட்டு வரை குறைஞ்சு போகும். எங்களால் உண்மையான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போவாங்க, வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு போவாங்க, மாணவர்கள் பாதிக்கப்பட்டு போவாங்க. எங்களுடைய உரிமை சுத்தமாக இல்லாமல் போயிடும், நாங்கள் பெற முடியாது அப்படின்னு மாதிரி அவர் ஒரு கூட்டத்தில் பெருசாக பேசியிருக்காரு. இந்த உரிமை அது இதுன்னு சொல்றதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டால் 40 எம்பி போய் உரிமை என்னத்தை மீட்டீங்க? இப்போ 40 எம்பி தான்ப்பா இருக்கு, 40 எம்பி தான் இருக்கு. 40 வருஷம் அவன் 45 வருஷமா. ஆனால் எந்த உரிமையை நீங்கள் மீட்டிட்டு கொண்டாந்தீங்க? ஒரு உரிமையை மீட்டல. நீங்கள் மிரட்டுறதுக்கு ஆகும், இல்லை நீங்கள் மந்திரி பதவி வாங்குறதுக்கு தான் ஆகும். 40 எம்பி வச்சுக்கிட்டு மற்றபடி நீங்கள் உரிமையை கொண்டாந்து நாம பெரிய லெவலில் சாதிச்சோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே கிடையாது. உங்களுக்கு சீட்டு குறைஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில்தான் நீங்க எல்லாம் கூறியலே ஒழிய எங்களுக்கு பெரிய விசாலமான என்ன இருக்கு, உங்களுக்கு விசாலமான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொன்னது அதுதான். 30 வருஷம் ஆக மொத்தத்துல இந்த மறுசீராய்வே இருக்கக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது மாதிரிதான் ஏன் பார்வைக்கு தெரியுது. மறுசீராய்வே வேணாம், இனிமே வேணாம், இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்றது மாதிரிதான் அவருடைய பேச்சும் அவர் இந்த கூட்டத்தினுடைய முடிவாகவும் இருக்கே ஒழிய மற்றபடி வேற இதுல ஒன்றும் பெரிய விசேஷமா வந்தது மாதிரி தெரியல, போனது மாதிரி தெரியல. அப்போ நான் 30 வருஷத்துக்குன்னா எப்படி நான் கேட்குறேன். நீ 30 வருஷம் கழிச்சு இந்த மறுசீராய் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? 30 வருஷம் கழிச்சும் இதே மக்கள் தொகையை கொண்டு வர்றேன், இன்னும் 100 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறதா நான் கேட்குறேன். இதெல்லாம் பேச்சு கிடையாது. இதெல்லாம் பேச்சு. உங்களுக்கு என்ன வேணும் அதை மாதிரி சொல்லுங்க. எம்பி குறையத்தையும் செய்யும். மக்கள் தொகை அடிப்படையில தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியும். வேற எந்த அடிப்படையில் தீர்மானிப்பியா? நில பரப்பளவு அடிப்படையில் நீங்க சொல்லுவீங்களா? கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய சர்க்கார் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லிச்சு, தமிழ்நாடு மாநில குடும்ப கட்டுப்பாடு பண்ணிச்சு, அதனால மக்கள் தொகை குறைஞ்சு வச்சு, அதனால சீட்டு குறையும் அப்படின்னு நீங்க ஒரு சாக்கு சொல்றீங்க. அது காரணம் கிடையாது. அதை ஏத்துக்கிற முடியாது. நல்லதுதான், மக்கள் தொகை ஒரு நேரம் அந்த நேரம் குறைஞ்சது வரைக்கும் இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. வேற மாநிலங்கள் அதை கவனிக்கல, சரியா கவனிக்கல, அதனால அந்த மாநிலங்கள் குன்றிடுச்சு. இதுதான் வித்தியாசம். வேணா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன செஞ்சாரு, மத்திய அமைச்சருக்கு நான் நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னா விசேஷ அந்தஸ்து கொடுங்க, மாநிலத்துக்கு எங்க மாநிலத்துக்கு விசேஷ அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்டார். விசேஷ அந்தஸ்து எந்த மாநிலத்தை கொடுக்கறது இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில விசேஷ அந்தஸ்துக்கு பதிலா போன பாராளுமன்ற கூட்டத்தொடரில் டக்குன்னு ஒரு 20,000 கோடி அடிச்சு விட்டாங்க பீகாருக்கு. என்ன வேணா பண்ணிக்க, எந்தப்போ விசேஷ அந்தஸ்து முல்ல கழுதையும் இல்லை, உனக்கு ஒரு 20,000 கோடி வச்சுக்கண்டார். அப்போ எங்க மாநிலத்துக்கு விசேஷ அந்தஸ்து வேணும்னாரு சந்திரபாபு நாயுடு. கேளுங்க, அவர் பீகாருக்கு அவர் நிதிஷ்குமார் அவர் கேட்டாரு, விசேஷ அந்தஸ்து கொடுக்க முடியாது, ரூபா தானே உனக்கு ஒன்று, அந்த ரூபாய் வாங்கிக்க, ரூபாய் அடிச்சு விட்டாங்க. அந்த திட்டத்தை வச்சு அவங்க மாநில சர்க்காருடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சி, ரோடு கீடு, தொழிற்சாலை, பள்ளிக்கூடம் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, பல்கலைக்கழகம் கட்டுறது, அதை வச்சு கட்டி இன்னைக்கு அது வாட்டுக்கு சிறப்பாக ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இதை வச்சு நான் ஆந்திராவில் சந்திரபாபு என்ன சொன்னா, எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து ஆக்கு, ஆந்திராவை எங்களுக்கு அந்தஸ்து கொடுத்தாத்தே அப்படின்னாரு அவர். சிறப்பு அந்தஸ்து யாருக்குமே கொடுக்க முடியாது. உனக்கு என்ன வேணும், இப்போ உன்னோட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் மோடி. அமித்ஷா 2 பேர் கேட்டாங்க. சிறப்பு அந்தஸ்து வந்துச்சுன்னா எங்களுக்கு 25,000 கோடி வரும், 30,000 கோடி எக்ஸ்ட்ரா வரும், அதை வச்சு நாங்கள் ரோடு ஓடுவோம், காலேஜ் கட்டுவோம், பல்கலைக்கழகம் கட்டுவோம், எங்கள் மாநிலம் வளர்ச்சி அடிக்கும் அப்படின்னு அவர் சொல்ல. உனக்கு தேவை 25,000 கோடி தானே, விடு, 25,000 கோடி வாங்கிக்க. அப்புறம் அவர் மாநிலத்துக்கு ஒரு 25,000 கோடி அடிச்சு விட்டாங்க. ஆக மொத்தத்துல பொதுவான ஒரு மாற்றத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது, ரூபா வேணா தருவோம்னு ரூபா கொடுத்து விட்டாங்க. அது மாதிரி மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு இல்லைங்கள, சீட்டு குறையும் இல்லைங்கள, இந்திய சர்க்காரோட உத்தரவை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க, மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு பெருக்கத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்ப 70-72 அது உண்மை. அதுக்கு போல உனக்கு என்ன ரூபா கேட்கிற, இதை மட்டும் சொல்லு. எம்பி குறைஞ்சா அதுக்கு பதிலாக உனக்கு என்ன தீர்வு, என்ன நிவாரணம் கேட்கிற, என்ன தீர்வை கேட்கிற, அதை சொல்லு.
அதுக்காக வந்துகிட்டு சுத்தமாவே இது நடத்தவே கூடாது, கணக்கெடுப்பு நடத்தவே கூடாது, எங்களுக்கு சீட்டு குறைஞ்சவனு கெக்கரா புக்கறாங்க. உங்க குடும்பத்துல சீட்டு குறைஞ்சவனா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏப்பா உங்களுக்கு உங்க கனிமொழிக்கு எம்பி கொடுக்க முடியாது, உதயநிதிக்கு எம்பி கொடுக்க முடியாது, ராசாவுக்கு ராசாவுக்கு எம்பி பதவி கொடுக்க முடியாது. யாருக்கு? ஒவ்வொருத்தருக்கா டிஆர் பாலுக்கு எம்பி பதவி கொடுக்க முடியாது. உங்க பினாமிக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் வச்சுக்கிட்டு எம்பி பதவி கொடுக்க முடியாது. நீங்க மல்லு கட்டிங்க, அதுக்கு நாங்களா போனேன்? எங்களுக்கு தேவையில்லைப்பா, எங்களுக்கு தேவையில்லை. குறையத்தையும் செய்யும். இன்னும் 30 வருஷம் இல்ல, 100 வருஷம் தள்ளி வச்சாலும் சரிதான், தமிழ்நாட்டுக்கு குறையத்தையும் செய்யும். அந்த குறையறதுக்குன்னு உனக்கு என்ன நிவாரணம் கேட்கிறேன்னு கேளியா? சீட்டு குறையாத, சீட்டு குறையாத, சீட்டு குறைஞ்ச என்ன? இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா நாட்டிலையுமே மக்கள் அடிப்படையில் எல்லாமே நடக்குது. இங்க மட்டும் இல்லப்பா, தொகுதி மரவர இல்ல, தமிழ்நாடு இல்ல, ஊராட்சியில இருந்து பாராளுமன்றம் வரைக்கும், பாராளுமன்றத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் மக்கள் அடிப்படையில் என்ன ஆயிரத்தி நடக்குது. இங்க மட்டும் 4-8 முதலமைச்சர் ஒரு கைத்தடியெல்லாம் கூட்டிக்கிட்டு கர்நாடக முதலமைச்சர் ஒண்ணு, இப்படி அவருக்கு பகவத்மான் ஒண்ணு, இவருக்கு ஆன ஆளுகளாம் வந்துகிட்டு ஒடிசா முன்னாள் நவீன் பட்நாயக் ஒண்ணு, அவர் பதவியிலே இல்ல, அந்த பேசவும் முடியல, அந்த சாக போறேன், அவரை பிடிச்சிக்கிட்டு டிவியில பேச சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னையா இது? சாக போறவங்க வச்சு கூட்டம் நடத்தி என்னையா சாதிக்க போறீங்க? யாராவது உருப்படியான வந்திருக்கான கூட்டத்துக்கு? என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியுது நடக்காதுன்னு தெரியுது. நீங்க நடக்காத கூட்டமாத்தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நீட்டுக்கு விளக்கு கேட்கறது, கச்சத்தீவை திரும்ப கொடுங்கிறது, ஆகாவரி மேட்டர் நடக்கிறத பேசுறதே இல்லை, இன்னைக்கும் பேசுறது இல்லை. எங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு சீட்டு குறையிறியா? நாங்க ஒத்துக்கிற மாட்டோம்யா, இந்திய சர்க்காரை கண்டிக்கிறோம்யா அப்படி சொல்லு. இதை விட சும்மா நாட்டு மக்கள் உரிமை போயிடும், அதே உரிமை போயிடும், இவன் உரிமை எங்க உரிமையா போகாது. போனா நான் மீட்டு கொண்டாந்துறேன். நானே மனப்பூர்வமா சொல்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார்பா நீங்க சொல்றிய, நான் 8ஆம் நம்பர் இயக்கத்தை சார்பா தமிழ்நாட்டு மாநில தலைவருங்கிற அடிப்படையில் சொல்றேன். எங்களுக்கு 15 சீட்டு போதும். ஒண்ணு வேணாம், ஒண்ணு பேதான் வேணா, காசை வாங்கிக்கப்பா, காசை வாங்கிக்கோங்கப்பா. இப்ப இழப்புக்கு என்ன காசு தானே, ரெஸ்டீடு தானே, நமக்கு தான் வளர்ச்சி தானே, வளர்ச்சி குன்றி தானே உங்க பிரச்சனை. வளர்ச்சிக்கு உனக்கு என்ன வேணும்? 8 எம்பி குறையுது, 8 எம்பிக்கு சேர்த்து எம்பி காசை ஒதுக்குங்க, அதை கேளுங்க. இன்னும் எத்தனை வருஷம் மாற்றம் வருது? கூட 20,000 கோடி கேளுங்க, தப்பு கிடையாது. இந்த சர்வேயே நடத்தக்கூடாதுன்னு சொன்னா, சர்வே நடத்தக்கூடாதுன்னு சொல்றது நீங்க எப்படி முடியாது? முடியுமா? 30 மாநிலம் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. நீங்க 4 பேர் வந்தோடியெல்லாம் சொல்லி சும்மா உட்காந்துக்கிட்டு அதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது, இது ஆகாது, இது போகாது, இது பாதிக்கும்னு நீங்களா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. இந்த படம் ஓடாது, இந்த படம் ஓடாது, வீணா போயிருவீங்க. படம் எடுத்துட்டு இந்த கணக்கு எடுத்தே ஆதேன் எம்பி கணக்கெடுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் வரும். உனக்கு பாதிப்பு இருந்தா தீர்வைத்தே கேட்கணும், இதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு என்ன தீர்வு என்ன கேட்கிற, இதைத்தான் பேசணும். உன் மாநிலத்துக்கு ஒரு மத்திய சர்க்கார் கேட்ட என்ன, எனக்கு சீட்டுத்தே வேணும், எனக்கு தீர்வு வேணாம். இவங்க சொல்றது எனக்கு சீட்டுத்தே வேணும், எனக்கு தீர்வு வேணாம், எனக்கு எம்பி சீட்டு குறையக்கூடாது. எனக்கு சின்ன பிள்ளை மிட்டாய் கழுத மாதிரி எழுதுக்கிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. எங்களுக்கு 15 சீட்டு போதும்.